திருகோணமலை கண்ணியா பாலத்திற்கு அருகிலுள்ள வீடுகொண்டில் குழி ஒன்றை தோண்டிய போது அதிலிருந்து புகையுடன் தீப்பிழம்பு வெளியேறியது. இந்த குழியிலிருந்து மண்ணை எடுத்து தமது சட்டை பையுடன் ஒருவர் இட்ட போது அவரது சட்டையும் தீப்பற்றியதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். இதனையடுத்து பிரதேசவாசிகள் இணைந்து குறித்த குழியினை தற்போது மூடியுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். இந்த சம்பவம் குறித்து புவியியல் மற்றும் நிலக்கரி சுரங்க பிரிவின் தலைவர் கலாநிதி NP விஜயானந்தவிடம் நாம் வினவினோம். இயற்கையாக இந்த தீப்பிழம்பு ஏற்பட்டதா என்பதை உறுதிப்படுத்த முடியாதுள்ளதாக அவர் கூறினார். நாட்டில் நிலவிய யுத்த சூழ்நிலையின் போது குறித்த பிரதேசத்தில் புதைக்கப்பட்ட ஏதேனும் வெடிபொருட்களின் தாக்கத்தினால் இந்த தீ ஏற்பட்டிருக்கலாம் என்று சந்தேகிப்பதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். இந்த பகுதியில் மேலதிக பரிசோதனைகளை மேற்கொள்ளும் நோக்கில் நாளைய தினம் அங்கு குழு ஒன்றை அனுப்பி வைக்க உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார்.